அதிமுக பாஜக கூட்டணியில புதிய கட்சிகள் 7 மாதமாகி இன்னும் சேரவே கிடையாது. எப்படி சார் நீங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனா இன்னும் எலெக்ஷன் சூடே பிடிக்கலையா? இப்பதான் நவம்பர்ல இருக்கோம், இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இருக்கு. அதனால பொறுத்துருங்க. இன்னும் மக்கள் இன்னும் தேர்தலுக்கு தயாராகல. இப்பதான் சார் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால டிசம்பர், ஜனவரியை பொறுத்தவரை தேர்தல் ஜுரம் ஆரம்பிக்கும். அன்னைக்கு எல்லாமே சரியான கோணத்துல விழும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சோம், நான் ஃபைனல் தோத்தோம். அதனால ஃபைனல்ல யாரு ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம். நான் சொல்றது மென்ஸ் வேர்ல்டு கப்புங்கன்னா. ஆனா உமன்ஸ் வேர்ல்டு கப் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தோத்தாங்க, வெளியே போற நிலைமையில் இருந்தாங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அரசியல் ஆட்டத்தை பொறுத்தவரை ஃபைனல்ல ஜெயிக்கணும், அது ரொம்ப முக்கியம். செமிஃபைனல், குவார்டர் ஃபைனலும் முக்கியம் தான். அதனால ஃபைனலுக்கு நம்முடைய என்டிஏ கூட்டணி தயாராகி கொண்டிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அது நவம்பர், டிசம்பர்ல சரியான இலக்கை நோக்கி புதிய கட்சிகள் எல்லோரும் வருவார்கள் என்று நம்புகின்றேன். காலம் வரும் வரை பொறுத்திருப்போம், காத்திருப்போம். எனக்கு தெரியாதுங்க, நான் அதிமுக கட்சியை சார்ந்தவன் இல்ல. நான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் தாவேகா கட்சியில் இல்ல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல நவம்பர், டிசம்பர் வரை பொறுத்திருப்போம், காலம் எல்லாம் கணிந்து வரும். நான் கட்சி தலைவர் இல்லைங்கன்னா, நான் கூட்டணி பொறுப்பாளர் இல்லைங்கன்னா, நான் எம்பாட்டுக்கு எங்கேயோ சுத்திக்கிட்டு 2 வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுவது சரியா இருக்காதுங்க. ஆனா டிஆர் பாலு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கோர்ட்ல அவங்க லாயர் சொன்ன கருத்து உடம்பு சரியில்லை. ஆனா டிஆர் பாலு அவர்களை விமான நிலையத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்தேன். 2:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்தாரு, சிரிச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. உடம்பு சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அடுத்த நாள் காலைல பேப்பரை பார்த்தேன், டிஆர் பாலு அவர்கள் கோர்ட் நடக்கும் பொழுது சென்னையில் எங்கேயோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாருன்னு போட்டோ வேற போட்டிருந்தீங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து டிஆர் பாலு போட்டோ போட்டாருன்னு. அதனால அடுத்த முறை நான் ஜட்ஜி முன்னாடி கேட்கலான்னு இருக்கேன், ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு, உடம்பு சரியில்லைன்னு. பேப்பரை பாருங்க, போராட்டம் பண்றாரு. அன்னைக்கு பிளைட்டை பாருங்க, நானே 2 மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல பார்த்தேன், டெல்லிக்கு ஏதோ பிளைட் ஏறிட்டு இருந்தாருன்னு. ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு குறுக்கு விசாரணை நான் செய்வதற்கு நீதிபதி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அடுத்த விசாரணை டேட்டுக்கு வருவாருன்னு நான் நம்புறோம். அன்னைக்கு அவரிடம் கேள்விகள் கேட்பதற்கு நான் தயாரா இருக்கேன், கேள்விகள் வச்சிருக்கேன். கேட்ட பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்றேன் என்ன கேள்விகள் கேட்டோம்னு. அவர் என்ன பதில் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியத்தான் போகுது. நம்ம ஏரியாவில் பெரிய பிரச்சனைங்கன்னா எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரோடு கீழே கொண்டு போகணும், ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இது முன்னாடி தான் போடணும், புதுசா ஒண்ணு போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பகுதியில் ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமாயிருச்சுங்கன்னா, விலை ரொம்ப அதிகமாயிருச்சு, குறிப்பா கொங்கு பகுதியில். அதனால எந்த விவசாயியுமே அரசு கொடுக்கக்கூடிய விலைக்கு அவங்க தயாரா இல்ல. அதுக்குள்ள பைப்பை போட்டு 25 வருஷம் 30 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு ரைட் ஆஃப் யூஸ் ஆர்ஓ கொடுக்கறதுக்கு எந்த விவசாயம் தயாரா இல்ல. இன்னைக்கு நம்ம பகுதி தொழில் பகுதியாக மாறுது. சில இடத்துல பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க, சில இடத்துல அதனுடைய இன்க்ளினேஷனை மாத்தி ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கு. ஏன்னா பல இடத்துல பிரச்சனை நடக்கிறதுனால கேஸ் பை கேஸ் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா, எங்களால் என்ன முயற்சி எல்லாம் செய்ய முடியுமோ விவசாய பெருமக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கொங்கு பகுதியில் இது ரொம்ப பெக்யூலியரான ஒரு ப்ராப்ளம். ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுச்சு, அரசு கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப குறைவா இருக்கு. அதனால விவசாயிகள் தயாரா இல்ல, அதையும் நம்ம ஏத்துக்கணும். விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் வருமானமே லேண்ட் விலை ஏறினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருமானத்தை பாக்குறாங்க, அதையும் நம்ம மதிக்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் துணை நிற்போம். சுல்தான்பேட்டை பகுதியில் போராடிய விவசாயிகள் சாலை முறையில் ஈடுபட்டாங்க, தென்னை மரங்கள் பட்டு போச்சு, அதுல போராடிய விவசாயிகள் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. 2 பிரிவுல பணி செய்ய விடாமல் தடுப்பு, அப்புறம் சாலை முறையில் ஈடுபட்டு விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்லைங்கன்னா அந்த மருந்து கடை இருக்கு இல்லைங்களா, அந்த கடை மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது நம்ம ஜி.கே. நாகராஜன் இங்க இருக்கிறாங்க, அவர் சம்பந்தமான விஷயத்தில் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னா அது தவறுதான். ஆனா போராடிய விவசாயிகள் மீது பதிவு செய்த வழக்க முதல்ல வாபஸ் வாங்கணும். இது எப்பொழுதுமே நம்ம குண்டாஸ் திருவண்ணாமலையிலிருந்து பாக்குறோம். அதனால இந்த அரசை பொறுத்தவரை விவசாயிகள் மீது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு. முதல்ல வழக்க வாபஸ் வாங்க. அவங்க பஸ்ஸை உடைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஒன்றும் பண்ணல, நியாயமானதான் கேட்டாங்க. மருந்து கடையில தரமான மருந்து கொடுக்கல, தவறான இது கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக ஒரு போராட்டம். அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இதையெல்லாம் அரசு செய்யணும். நான் ஏற்கனவே அண்ணனுடைய கேள்விக்கு சொன்ன பதில் கொஞ்சம் லாங் டர்மா சொன்னாங்கன்னா, இது எதுவுமே செய்யாம விவசாயிகள் மீது வழக்கு போடுவது சரியில்லை. மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் வர்றதில்ல. காரணம் அண்ணா ஒரு நிமிஷம்னா, பிஜேபி சார்பா போராட்டம், ஆர்ப்பாட்டம், எங்களால என்ன முடியுமோ ரெப்ரசன்டேஷன் பிஎம் கிசான்ல கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 47 லட்சம் இருந்த தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு பிஎம் கிசான்ல 20 லட்சத்துக்கு வந்துட்டாங்க, பாதிக்கு பாதி காணோம். ஏன்னா எல்லா மாநிலமும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், கணக்கு என்பது மாநில அரசு மட்டும்தான் கொடுக்கணும். விவசாயம் என்பது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். தலைகீழா போராடியாச்சு. ஒரு ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? நேரடியா பிரதமரே தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயத்தை கண்ட்ரோல் எடுத்து பண்றதுதான். அது தவறு. அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இல்லை, மாநில அரசு தான் செய்யணும். அதனால எங்களை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய ஆட்சியில அவ்வளவு திட்டங்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் பயன்பெற்று இருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமே அந்த அளவுக்கு பயன்பெறலினா முக்கிய காரணம் ஆட்சியாளர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகள்ல அவ்வளவு திட்டம் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிருது போக மாட்டேது. இன்னைக்கு உள்ள பேசணும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், AIF 6000 கோடி ஒதுக்கி இருக்காங்க, 2000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. 4000 கோடி செலவே பண்ணல. மற்ற மாநிலங்கள் செலவு பண்ணிட்டு பணம் கேட்கிறாங்க. அதனால விவசாயத்திற்கு முன்னுரிமை அரசு கொடுக்கணும். ஜேடி அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை விவசாய வேலை மட்டுமே செய்வதற்கு பயன்படுத்தணும். அது செஞ்சாங்கன்னா பல நல்லது நடக்கும். நாங்களும் காத்திருக்கின்றோம். ஆதவர்ஜுனாவை திமுக தான் தாவேக அனுப்பியிருக்காங்க, அவரோட மச்சான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து திமுக தாவேக இடையே தான் போட்டின்னு அடிக்கடி சொல்றாரு. இதுக்குள்ள அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா மச்சானா? மச்சான் சொல்றாரு. ஆதவர்ஜுனா சார்லஸ் மார்டின் தாவேக அனுப்பி அப்படின்னு சார்லஸ் சொல்றாருன்னா சார்லஸ். ஆனா அந்த குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஏன்னா ஒருவர் என்று புதுச்சேரியில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஒருவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தெரியல, அவங்க ஈக்குவேஷன் எனக்கு தெரியலீங்கன்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதனால என்னை பொறுத்தவரை, நான் எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு கன்சிஸ்டன்சி சித்தாந்தத்தை பார்க்கக்கூடிய ஆள். இன்னைக்கு இங்க, நாளைக்கு இங்க, நாளானைக்கு இங்க, அடுத்த நாள் இங்க, அப்படி தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேச்சில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால இன்னைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். யார் நல்லது செய்யறோம்னு யாரோ சொல்றாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். பட் குடும்ப பஞ்சாயத்துக்குள்ள நான் போக விரும்பலீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கா சொல்றீங்க தமிழ்நாட்டுல. ஆனா இந்தியா அலைன்ஸ் இருக்கக்கூடிய பிரைமரி பார்ட்டி ஏடிஎம்கே வந்து டிசால்வ் ஆயிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அது எப்படி கூட்டணி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா நம்புறீங்க? ஆனா நான் தான் சொன்னேனே, ஃபைனல் ஜெயிக்கணும்னே, கப்பு முக்கியம் கோபாலுங்கிற மாதிரி ஃபைனல் ஜெயிக்கணும். அது அண்ணா லீக் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். அதனால ஏற்கனவே நான் பதில் சொல்லியிருக்கேங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருப்போம். நவம்பர் டிசம்பர் 2 எல்லாம் சரியாகுங்கண்ணா. நன்றி அண்ணா.